ஹாய் காய்ஸ், நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14th மார்க்கெட் ஹாலிடே, அம்பேத்கர் ஜெயந்தினால. அதனால் போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். யூஎஸ் ஸ்டாக்லேயும் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும். இப்போ டேரக்ட் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,32,515. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,96,831 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 64,000 கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேனால நம்ம டே சேஞ்சஸ் எதுவும் டே ப்ராஃபிட் எதுவும் பார்க்க முடியாது. போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் ஒரு 12,333, ஏஜே 10,408, லாரஸ் லேப் 8,566, டாடா பவர் பார்த்திங்கன்னா ஒரு 5,472 வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது. மைனஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் வழக்கம் போல் 3,343, ஐடிசி 1,700, ரிலாக்ஸ் 1,566, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிட்ட மைனஸில் இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்குறது இந்த இன்ட்ராடே பண்ணுறீங்களா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இதில் நேற்றோட டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1,77,236. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 2,02,800 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 25,564 ஓவராலாக இருக்குது. நேற்று டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1,359 பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. அதில் என்னென்ன டே சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,045 ரூபா, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 251, மோத்திலால் ஓசோல் 52, குவான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா கிட்ட சேஞ்சஸ் ஆகிருக்கு. இதில் மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கில் யூடிஐ நிஃப்டி லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 1 lakh கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணேன், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த எஸ்ஐபி பார்த்திங்கன்னா நான் மந்த்லி பண்ணுற 8,000 கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். இது சின்ஸ் 2021 பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப், அது மிட் கேப். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப்பில் வச்சு உங்கள் அலோகேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் அதிகபட்ச ரிஸ்க் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஸ்மால் கேப், மிட் கேப் வாங்க. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். உங்களுக்கு இந்த வீடியோ மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பு. இதில் நான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது இது வரைக்கும் $426. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $561.75. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $135 கிட்டே இருக்குது. இதை நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது 37,200 கிட்ட. ப்ராஃபிட் ஓவரால் எல்லாமே சேர்த்து 52,400 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15,000 கிட்டே இருக்குது. நேற்று மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு $5 கிட்டே பார்த்திங்கன்னா இது ஏறி இருக்குது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். இது ரொம்ப ஹை ரிஸ்க் தான். நான் எந்த ஆப்பையும் வந்து ப்ரொமோஷன் பண்ணல. இந்த ஆப்பும் சரி, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு, டேரக்ட் ஸ்டாக், நான் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. நான் எதுவுமே ப்ரொமோஷன் பண்ணவும் இல்லை. இது ஜஸ்ட் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுதான் காட்டுறேன். நீங்கள் இதை பார்த்து இந்த ஆப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பு எதுனாலும் உங்களுக்கு ஓகே கேஸ். இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. இன்றைக்கி டே சேஞ்சஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இல்லாத டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்ப்போம். மற்றபடி நம்ம இந்த எபிசோடில் அந்த டெய்லி 1 crore சேலஞ்சு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.